ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலிக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணாங்க நம்முடைய பைரவி. அவளை எதிர்த்து நின்று உன்னால் சல்லி பைசா புரோஜனன்ற மாதிரி தள்ளி வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம இலக்கிய செஞ்ச ஒரு செயலால் இந்த பைரவியே வீட்டை விட்டு வெளியே போனதும் இல்லாத அந்த அஞ்சலியை கூட்டு சேர்த்துக்கிட்டு நம்முடைய இலக்கியாவை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய அஞ்சலி இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு நம்முடைய கௌதமும் இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரி ஆக்டிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணதோட நம்முடைய கார்த்திகை மேலே அப்படியே பாசமும் அன்பும் இருக்கிற மாதிரி இந்த பைரவியும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆக்டிங்கை போட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்த இடத்துக்கு ஒரு ஆளாக இருந்து ஒன்று இந்த இலக்கியாவை அழிச்சிட முடியாது. அதனால் கண்டிப்பாக அஞ்சலியை திரும்ப வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் அவளை ஈஸியாக வீட்டை விட்டு விரட்டிடலாம்னு நினச்சி இந்த பைரவிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா கொடுத்த ஷாக்கு தான் அவளால் அதிர்ச்சியிலேருந்து மீள முடியலன்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்முடைய இலக்கியாவும் கௌதம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் போய் அவன் மருந்து குடிச்சது போய் எல்லாமே நிரூபித்து அவளை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவளை இனிமேல் கார்த்திக் இருக்கிற பக்கம் வந்தேன்னா உன்னை பொழந்துருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு வந்துடுறாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உண்மையெல்லாம் நம்மளுடைய ஜானகி கிட்ட சொல்கிறப்ப நான் சொன்னப்போ நம்பலை, இப்போ நீங்களாம் நம்பினீங்களா? இப்பயாவது சொல்கிறேன் கேளுங்க. கார்த்திக் வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய கார்த்தியும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பிரியா எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்கள வர சொல்லுங்கள், நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலி வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியலன்னு வருத்தத்தில் இந்த பைரவி ரூமுக்கு போயிடுறதும் இல்லாத காரை எடுத்துக்கிட்டு நேராக இந்த அஞ்சலியை தான் பார்க்க போகிறாங்க. அதே சமயம் நம்முடைய கௌதம இலக்கியாவும் பார்த்திங்கன்னா எப்படி பிரியா கையில் பேசி கன்வின்ஸ் பண்ணி கார்த்திக் சேர்த்து வைக்க முடியுமா, அந்த அஞ்சலிக்கு திருந்தறதுக்கான வாய்ப்பு கொடுத்தது எல்லாமே வீணடிச்சிட்டா, இதுக்கு மேலே அவளை நம்பி புரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு டிஸ்கஷன் போகிறப்ப அவள் அங்கே ஒரு டிஸ்கஷன் இந்த அஞ்சலி கிட்ட பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஏன் அஞ்சலி, உனக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணிகிட்டு இருக்கு, நீ எப்படியாவது வீட்டுக்குள்ளே வந்துடணும், நீ தந்தூரி சிக்கனும் நல்லா நீ அம்மா ஆர்டர் பண்ணி தின்னதோட இல்லை ட்ரிப்ஸு இதெல்லாம் டூப்ளிகேட்டாக தான் நம்மளே நடிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு ஃப்ரீயாக ஹாயாக ஹாஸ்பிட்டலில் ஏசி ரூமில் படுத்துக்கிட்டு இருந்திருக்க, உன்னால் ஒரு நடிப்பை கூட ஒழுங்காக நடிக்க முடியல. அதனால தான் இலக்கியாவும் கௌதமும் உன்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ அந்த பிரியாணி தின்னதுனால தான் போயிட்டு லேப் டெஸ்ட்டோ ரிப்போர்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு அந்த டாக்டர் எல்லாம் கையும் களவும் பிடிச்சி அந்த பியூனை மிரட்டி உண்மையெல்லாம் வாங்கியிருக்காங்க. சப்போஸ் அந்த டாக்டரும் நீயும் இப்போ அந்த லேடி யாருன்றது நான் தான் அந்த லேடி அப்படின்ற மாதிரி கௌதமும் இலக்கியா கிட்ட சொல்லியிருந்தா என்னை சும்மா விட்டு இருப்பாங்களா, என்னை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க மாட்டாங்க. உன்னை வீட்டை கொண்டு வரலனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை மாட்டி விடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவளுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு ஒரு 4 வர அறையிறாங்க. அந்த அறையிலே பார்த்தீங்கன்னா ஆண்டி என்னை விட்டுருங்க ஆண்டி, நான் அவங்க கண்டுபிடிப்பாங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், என்னை எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிருங்க அப்படின்றாங்க. இதுக்கு மேலே எங்கே கூப்பிட்டு போகிறது, உங்களுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து அவங்களாம் நீ திறந்த மாட்டேன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் கார்த்திக் வேறு கல்யாணம் பண்ணுறதுல அவங்க மும்முரமாக இறங்க போகிறாங்க. மரியாதையே கார்த்திக் டிவோர்ஸை கொடுத்துட்டு அவனோட கல்யாணத்தில் அச்சது போட்டு சாப்பாடு தின்னுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு ஒரு எபிசோட் விதம் நடக்கும்.